first cement எப்படி எல்லாம் manufacture பண்ணலாம்? How will you able to manufacture the cement? Stone na limestone used for manufacturing cement. Limestone is used for manufacturing cement. First material limestone. Limestone is used for manufacturing cement. Second என்ன யூஸ் பண்றாங்க? What we are using for manufacturing the cement? Silica. Silica is used for manufacturing the cement. Third part, what we are using for manufacturing cement? Third one is alumina. And fourth part, what we are using for manufacturing cement? It is ash. Ash develop ஆகுதுன்னா we are burning all these materials, so we are getting ash. Okay, இப்போ இத வந்து எவ்வளவு percentage யூஸ் பண்ணி manufacture பண்றோம்? 60% to 75% we are using for manufacturing the cement. எழுத வேண்டாம் கண்ணா, நான் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எழுதுறேன். Alumina, silica, we are using for 20% to 25%. We are using silica. We are using alumina for 10% to 15%. We are using alumina. Okay, next. Ash material, we are using 0.5% to 2.5%. 2.5%. Okay, limestone நம்ம யூஸ் பண்றோம், அடுத்தது சிலிக்கா யூஸ் பண்றோம், அடுத்தது அலுமினா யூஸ் பண்றோம், அடுத்தது அது ப்ரொடியூஸ் பண்ற ஆஷ் யூஸ் பண்றோம். Okay, it is used for manufacturing the normal cement. Normal cement produce பண்றதுக்கு இந்த percentage தான் யூஸ் பண்ணும். Okay, இதுல கிரேட் வந்து வேரி ஆகும். 33 Newton per mm square. அது வந்து என்ன? 33 Newton per mm square. What is meant by 33 Newton per mm square? Compressive strength. அத லேட்டரா நான் டீச் பண்றேன். Compressive strength. அது எவ்வளவு நாள்ல வரும்? 28 டேஸ்க்கு அப்புறம் தான் compressive strength டெவலப் ஆகும். 28 டேஸ்க்கு அப்புறம் தான் compressive strength டெவலப் ஆகும். ஓகே, 28 டேஸ்க்கு முன்னாடி 25th டேவே எடுத்தீங்கன்னா அவ்வளவு compressive strength வராது. இப்போ நீங்க அந்த காலத்து வீடுகள்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த காலத்துலயும் வீடுகள்லாம் பார்த்திருப்பீங்க. நார்மல் வீடு கட்டும்போது என்ன பண்ணுவோம்? கான்கிரீட் போடுவோம். கான்கிரீட் போட்டுட்டு இமிடியேட்டா ரிமூவ் பண்ணிடுவோமா? ரிமூவ் பண்ண மாட்டோம். we will withstand to 28 days. Normally 20 days to 28 days வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். புரிஞ்சதா? நார்மலா விக்கிரமா வீடுல இருந்ததுன்னா 20 டேஸ்ல ரிமூவ் பண்ணிடுவோம். நம்மளே இருக்கிற மாதிரி வீடுகளா இருந்ததுன்னா 30 days to 35 days யூஸ் பண்ணுவோம். ஓகே, கான்கிரீட் போட்டுட்டு அத 30 to 35 days வித்ஸ்டாண்ட் பண்ண விடுவோம். அதுக்கு அப்புறம் தான் ரிமூவ் பண்ணுவோம். அந்த ஷீட்லாம் வச்சு அதுக்கு அப்புறம் டூல் போஸ்ட் கொண்டு போய் வச்சு அத வித்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு அப்புறமா பண்றாங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு வேண்டி பண்றாங்க? சும்மா பண்றாங்கன்னு நினைச்சீங்களா? அதுவும் பண்ணாதான் 33 நியூட்டன் per mm ஸ்கொயர் அப்படின்னு சொன்ன பாத்தியா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு டெவலப் ஆகும்.
ஓகே அது 28 டேஸ்லயே டெவலப் ஆயிடும் சரியா 33 நியூட்டன் per mm square compressive strength 33 நியூட்டன் per mm square அப்படி என்ன வாட் இஸ் மீன் பை 33 நியூட்டன் per mm square ஒரு லோட் என்னங்கிறது எதை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவீங்க லோட எதை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவீங்க கிலோகிராம் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவீங்க கிலோகிராம் எப்படி மாஸா கன்வர்ட் பண்ணுவீங்க கிலோகிராம் into mass equal to newton kilogram into mass equal to newton அது நியூட்டன் per mm square எவ்வளவு mm square mm square அப்படிங்கிறது என்ன length into breadth that is called as mm square okay 33 newton per mm square அதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் ஓகே 33 நியூட்டன் per mm square அப்ப அந்த ரேட்டுக்கு வந்து இது டெவலப் ஆறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது ஓகே நார்மல் போர்ட்லாண்ட் சிமெண்ட் or ordinary portland cement ordinary portland cement அப்படிங்கிறது என்னது what is meant by ordinary portland cement நம்ம இந்த மாதிரி செவுறுகளை கட்டி கான்கிரீட்டை டெவலப் பண்றதுக்கு நார்மல் போர்ட்லாண்ட் சிமெண்ட் தான் யூஸ் பண்றோம் or ordinary portland cement okay for constructing the building we are using ordinary portland cement okay ordinary portland cement liye there are different types of grades புரிஞ்சதா அது ஸ்பெஷல் கிரேட்ஸ் அப்படிங்கறத கொண்டு வருவோம் ஸ்பெஷல் கிரேட்ஸ் அப்படிங்கறத கொண்டு வருவோம் என்ன கொண்டு வருவோம்